ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹவு டு ப்ரிப்பேர் பின்னக்கால்ஸ். நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாங்கன்னா இது உங்களோட பேஜ் நம்பர் 161 செகண்ட் வால்யூம் புக்கில் இருக்குது. தமிழ் மீடியமாக இருந்தீங்கன்னா பேஜ் நம்பர் 168 இருக்குது. ஓகே, ஸோ பின்னக்கால்ஸ் இதோட நேம்லேயே பார்த்தீங்கன்னா அப்படின்னா எனக்கு ஆல் அப்படின்ற சவுண்டோட முடியும். அப்போ இங்கே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறது ஒரு ஆல்கஹால் ப்ராடக்ட் தான். ஸோ பின்னக்கால்ஸ் ஆல் அப்படின்னாலே எனக்கு ஆல்கஹாலோட சிம்பிள். ஓகே, ஸோ இது மூலமாக ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறோம். ஒரு கீட்டோன் ப்ராடக்ட் அசிட்டோன் மூலமாக ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறோம். 2 அசிட்டோன் எடுத்துக்க போகிறோம். ஓகே, ஸோ அசிட்டோன் ஃபார்மில் எனக்கு CH3 C டபுள் பாண்ட் O அகெயின் ஒரு CH3. இதை எழுதும்போதே இந்த மாதிரி ஒரு 7 ஷேப்பில் எழுதிக்கோங்க. ஓகே, 2 எடுக்க போகிறோம். இதை நேராக எப்பயும் போல் 7 ஆகும். ரெண்டாவது இதை இந்த மாதிரி அதோட மிரர் இமேஜ் இன்வெர்டட் 7 எழுதிக்கோங்க. C டபுள் பாண்ட் O CH3 CH3. ஓகே, ஸோ இங்கே நம்ம பண்ண போகிறது ரிடக்ஷன். அதுக்கு நான் எடுத்துக்க போகிறது 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். அண்ட் இங்கே எனக்கு ஒரு கேட்லிஸ்ட்டாக உள்ளே வர போகிறது மெக்னீஷியம் அமால்கம். கிளமன்சனில் நம்ம ஜிங்க் அமால்கம்னு படிச்சுருந்துருப்போம். கிளமன்சன் ரியாக்ஷன் நீங்கள் இன்னும் ரெஃபர் பண்ணல அப்படின்னா அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ கிளமன்சனை பொறுத்த வரைக்கும் ஜிங்க் அமால்கம், பினக்கால்ஸை பொறுத்த வரைக்கும் மெக்னீஷியம் அமால்கம் வாட்டரை சால்வெண்ட்டாக வச்சுட்டு உள்ளே வரும். ஓகே, ஸோ இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம், ரிடக்ஷன். ஸோ டபுள் பாண்ட் எனக்கு இங்கே பிரேக் ஆகும். டபுள் பாண்டை பிரேக் பண்ணிடுங்க. 2 பாண்ட், 2 ஹச் இருக்குது. இவனுக்கு ஒரு ஹச் கொடுத்துருங்க, இவனுக்கு ஒரு ஹச் கொடுத்து 2 தனித்தனி ரியாக்டண்ட்டை சேர்த்து ஒன்றா எழுதிருங்க. ரொம்ப சிம்பிள். CH3 C மேலே இப்போ எனக்கு OHன்னு மாறிடுச்சு, கீழே CH3. இதை அப்படியே உள்ளே கொண்டு வந்துடுங்க பாண்டு போட்டு. C மேலே இப்போ எனக்கு OHன்னு மாறிடுச்சு, கீழே எனக்கு CH3, இந்த பக்கம் எனக்கு CH3. ஸோ ரொம்ப சிம்பிள். இந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் தான் எனக்கு பின்னக்கால். ஓகே, இப்போ இதுக்கு ஐயூபேக் நேம் வைக்கிறதா இருந்தால் இப்படி வைக்கணும். மொத்தம் எனக்கு 4 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது என்னோடய செயினில். இதுதான் என்னோடய ஸ்ட்ரைட் செயின். மொத்தம் 4 பேர் இருக்குது. இப்போ 4 பேர் அப்படின்றப்போ எனக்கு பியூட், ரூட் வேர்டு எனக்கு பியூட். ஓகே, இந்த செயினில் இருக்க எல்லாமே எனக்கு சிங்கிள் பாண்டு தான், ஆன். ஓகே, ஸோ அடுத்ததாக நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு போகலாம். OH அப்படின்றது தான் என்னோடய ஃபங்க்ஷனல் குரூப். அது எனக்கு செகண்ட் கார்பன்லேயும் தேர்டு கார்பன்லேயும் எனக்கு கனெக்டாக இருக்குது. அப்போ 2,3 ரெண்டையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். 2,3 2 ஆல்கஹால் இருக்குது, அப்போது டையால்ஸ். ஓகே, ஸோ ரூட் வேர்டு ஃபங்க்ஷனல் குரூப்பை பற்றி பேசி முடிச்சிட்டேன். அடுத்து நான் பேச வேண்டியது என்னோடய சப்ஸ்டிட்யூவெண்ட் முன்னாடி வரணும். அதே 2,3ல் 2 மெத்தில் இருக்குது, அப்போ டை மெத்தில். ஓகே, ஸோ பின்னக்கால்ன்றது காமன் நேம். அண்ட் 2,3 டைமெத்தில் பியூட்டேன் 2,3 டையால்ஸ் அப்படின்றது எனக்கு ஐயூபேக் நேம். எப்போவுமே ஒரு ஐயூபேக் நேம் ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு சப்ஸ்டிட்யூவெண்ட்டோட ஸ்டார்ட் ஆகும். அடுத்து ரூட் வேர்டு, அடுத்து என்ன பாண்டு, அடுத்து எனக்கு என்ன ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டரில் தான் நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இன்றைக்கி நான் பார்த்து இந்த பின்னக்கால்ஸ் அப்படின்ற ப்ரிப்ரேஷன் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அசிட்டோன் அதோட நீங்கள் பண்ண போகிறது ரிடக்ஷன். அண்ட் இங்கே எனக்கு கேட்லிஸ்ட்டாக உள்ள வரப்போகிறது மெக்னீஷியம் அமல்கமும், வாட்டர் எனக்கு சால்வெண்ட்டாக உள்ள வரப்போகுது. ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷன் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் லேர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.